ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, யோசேப்பின் வீட்டார் பார்வோனை சந்தித்து தயவு கேட்டது. ஆதியாகமம் 47 1 முதல் 12. பகுதி 2, எகிப்தியர் யோசேப்பினிடம் பஞ்சத்தில் உதவி கேட்டது. ஆதியாகமம் 47 13 முதல் 26. பகுதி 3, யாக்கோபு யோசேப்பிடம் அடக்கம் பண்ண ஆணை கேட்டது. ஆதியாகமம் 47 27 முதல் 31. பகுதி 1, யோசேப்பின் வீட்டார் பார்வோனை சந்தித்து அவனிடம் தயவு கேட்டனர், உதவி கேட்டனர். ஆதியாகமம் 47 1 முதல் 12. யோசேப்பு பார்வோனிடத்தில் போய், என் தகப்பனும் என் சகோதரரும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் கூட கானான் தேசத்திலிருந்து வந்தார்கள். இப்பொழுது கோசே நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி தன் சகோதரரில் 5 பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான். பார்வோன் அவனுடைய சகோதரரை நோக்கி, உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வோனிடத்தில் சொன்னதுமன்றி, கானான் தேசத்திலே பஞ்சம் கொடியதாயிருக்கிறது. உமது அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையால் இத்தேசத்திலே தங்க வந்தோம். உமது அடியாராகிய நாங்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். பார்வோன் அதுக்கு பதில் சொல்றாரு. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனும் உன் சகோதரரும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே, எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியிருக்கும்படி செய். அவர்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கலாம். அவர்களுக்குள்ளே திறமை உள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதற்கு தலைவராக வைக்கலாம் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். நடக்கிற நிகழ்ச்சி என்ன? யாக்கோபின் குடும்பத்தார் எகிப்திலே வந்து விட்டார்கள். வந்து சில நாட்கள் ஆகிறது. அவர்கள் வந்து சில நாட்கள் ஆன பிறகு பார்வோனை சந்திக்க வேண்டும். பார்வோனை சந்திக்கும் பொழுது பார்வோன் என்ன கேட்பார், பார்வோனிடத்தில் எப்படி பேச வேண்டும், அவர் கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதை யோசேப்பு தன் சகோதரருக்கு சொல்லிக் கொடுக்கிறான். பார்வோன் இப்படி இங்க இருப்பாரு, இங்க உட்கார்ந்து இருப்பாரு, நீங்க அங்க நிப்பீங்க, அவர் கேள்வி கேட்பாரு, நீங்க பதில் இப்படி சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை யோசேப்பு தன் சகோதரருக்கு சொல்லி கொடுக்கிறான். பாருங்க, ஒரு காரியத்துல முக்கியமான ஒரு நபரை சந்திக்கும் பொழுது நம்முடைய ஆயத்தம் ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டும். ஆயத்தம் ரொம்ப முக்கியம். பார்வோனை சந்திக்கணும், அதுக்கு இவ்வளவு ஆயத்தம் தேவையானா அதை யோசேப்பு எவ்வளவு நுணுக்கமா கவனமா தங்கள் சகோதரரை ஆயத்தப்படுத்துறான் பாருங்க. அப்ப இந்த ஆயத்தம்ன்றது ஒரு சில நாட்களா நடந்திருக்கும். அவங்கள சொல்லி இருப்பான், தைரியப்படுத்தியிருப்பான். அவங்க சிந்தைய எகிப்தினுடைய தேசத்துக்கு ஏற்றது போல அவன் எல்லாவற்றுக்கும் அவங்களுக்கு போதிச்சு எப்படியெல்லாம் பதில் சொல்லணும்னு சொல்லியிருப்பான். இந்த இடம் யோசேப்பு தன் சகோதரர்களை முதல்ல வீட்டில் ஆயத்தப்படுத்துறான். அதுக்கப்புறம் யோசேப்பு அவங்கள பார்வோனிடத்துல கொண்டு போகிறான். கவனிங்கள், நம்பர் 1, யோசேப்பின் சகோதரர் பார்வோனை சந்தித்தது. ஆதியாகமம் 47 1 முதல் 6. நம்பர் 2, யோசேப்பின் தகப்பன் பார்வோனை சந்தித்தது. ஆதியாகமம் 47 7 முதல் 10. நம்பர் 3, யோசேப்பின் குடும்பத்தார் கோசேனில் குடியேறியது. ஆதியாகமம் 47 11 முதல் 12. எனக்கு இந்த காரியத்துல கவனத்தை திருப்புனது இன்னொன்னு.
யாக்கோபினிடத்துல ஆசீர்வாதம் இருந்துச்சு. வாசிப்போம். ஆதியாகமம் 47:7. பின்பு யோசேப்பு ம். தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து ம். அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். ம். யாக்கோபு பார்வோனை ஆசிர்வதித்தான். ம். பார்வோன் யாக்கோபை நோக்கி, ம். உமக்கு வயது என்ன என்று கேட்டான். ம். அதற்கு யாக்கோபு, ம். நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் ம். 130 வருஷம். ம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதுமாய் இருக்கிறது. 10. பின்னும் யாக்கோபு பார்வோனை ஆசிர்வதித்து அவன் சமூகத்தினின்று புறப்பட்டு போனான். அது என்ன ஆசீர்வதித்து? ஆசீர்வாதம் அப்படின்பது தேவன் உனக்கு பண்ணின வாக்குதத்தம் உன் மேலே உனக்குள்ளே தங்கி இருக்கும். என்ன நல்லா கவனிங்க. ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் அவனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தை அவன் மேல பதிதா? அவனுக்கு உள்ள பதிதா? அப்போ அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு மேலையும் அவன் உள்ளவும் பதிஞ்சிடுது. ஏன்னா அந்த வார்த்தை அப்படிப்பட்ட ஒண்ணு. ஓகே, இதே உனக்கு மேல உனக்கு உள்ள தேவன் சொல்லி பதிஞ்ச ஆசீர்வாதம் இருக்குது, வாக்குதத்தம். அந்த வாக்குதத்தத்தை நீ யாருக்காகிலும் சொன்னால் அது உன்னிலிருந்து புறப்பட்டு அவங்களுக்கு இடத்துல போய் தங்கக்கூடியது. இந்த டிரான்சாக்ஷன் இருக்குது, இது தேவன் நமக்கு கத்து கொடுத்தது, தேவன் நமக்கு செஞ்சு காட்டியது. இது ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றதுக்கான என்ன, நீங்க சொல்றது அவங்களுக்கு அப்படியே பலிக்கும். நீங்கள் சொல்ற செழிப்பின் வார்த்தைங்க, நல்ல வார்த்தைங்க, சுபமான வார்த்தைங்க, மங்களகரமான வார்த்தைங்க, சுபிட்சமான வார்த்தைங்க அவங்களுக்கு நீங்க சொல்றப்ப, தேவனுடைய வார்த்தையில சொல்றப்ப, உங்களுக்குள்ள தரித்திருக்கிற அந்த தேவன் சொன்ன வாக்குதத்தம் உங்களிலிருந்து புறப்பட்டு அவர்களுக்குள்ளே போய் தங்குகிற நிகழ்ச்சி இருக்குது. அந்த blessing transaction இருக்குது. அது நாவுல மட்டும் நடக்கல, வார்த்தைகளிலும் நடக்குது. உதாரணத்துக்கு இப்போ இந்த வசனத்தை கவனிப்போம். பார்வோனிடம் எல்லாம் இருந்தது, ஆனால் யாக்கோபிடம் ஆசீர்வாதம் இருந்தது. அது என்ன ஆசீர்வாதம்? அதான் பார்க்க போறேன். blessing words அவனிடத்தில் இருந்துச்சு. இப்ப எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4:12 எடுங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4:12. கர்த்தருடைய வார்த்தைகள் எப்பவுமே நமக்கு வாக்குதத்தமாகவும் ஆதாரமாகவும் ஆறுதலை கொடுக்கக்கூடியதாகவும் கிரியை செய்யக்கூடியதாகவும் இருக்குது. அது பொய் சொல்லாது, மாறாது, மறையாது, நிலைச்சு இருக்கக்கூடியது. அது என்னைக்குமே குறைஞ்சி போகாது, தளர்ந்து போகாது, மறைஞ்சு போகாது, தேய்ந்து போகாது, நிலைச்சிருக்கக்கூடியது. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குதத்தம், ஆபிரகாம் செத்துட்ட பிறகு அந்த வாக்குதத்தம் செத்துல. ஈசாக்கு சொன்ன வாக்குதத்தம் ஈசாக்கு வாழும் பொழுதும் அவனிடத்தில் இருந்துச்சு. ஈசாக்கு இறந்த பிறகு வாக்குதத்தம் இறந்தல்ல, வாக்குதத்தம் நிலைச்சிருக்குது. ஏன்னா அதை சொன்னவர் சாவாமை உள்ளவர், மாறாதவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் வார்த்தை மறையாது, அப்படியே நிக்குது. மனுஷன் மாறலாம், மறையலாம், ஆனால் வார்த்தை நிக்குதா? அத இங்க ஒரு குறிப்புல உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஓகே, இதுல தேவனுடைய வார்த்தைங்க
இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல இருக்குது. எல்லா வார்த்தையும் சரி, வாக்குத்தத்தங்களும் சரி, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தைகளுமே. இந்த வசனத்தை பொதுவா எப்படி பிரசங்கிங்க பண்ணி நான் கேட்டிருக்கிறேன்னா, பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்றது. அது கேட்கிறவங்களையும் வெட்டும், பிரசங்கம் பண்றவங்களையும் வெட்டும் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டுக்கிறேன். பொதுவா அது ஒரு பக்கம் உண்மை. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இருபுறமும் கருக்குள்ள அப்படின்ற வேர்டு இருக்குது. அந்த வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை டைஸ்டோமாஸ் அப்படின்னு பேரு. ரியலாவே டைஸ்டோமாஸ், DISTOMA, டைஸ்டோமா. டை என்றால் டபுள் எட்ஜ், டபுள் எட்ஜ், அதாவது டபுள் மவுத், ட்வின் மவுத். டை என்றால் டபுள், ஸ்டோமா என்றால் ஃபேஸ், லிப்ஸ், மவுத், வாய்ஸ், வேர்ட்ஸ் என்றெல்லாம் பொருள். கேர்ஃபுல்லா கவனிங்க. டைஸ்டோமா இருபுறமும், அதாவது ரெண்டு நாவு, அதாவது ரெண்டு வாய், அதாவது ட்வின் மவுத். அப்படின்னா அவர் பேசினது ஒன்று, அவர் என்னிடத்தில் பேசினது அவருடைய நாவு, அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை எனக்குள்ள வந்த பிறகு என்னிலிருந்து நான் பேசுவது இன்னொரு, அவருடைய வார்த்தை, ஆனால் இன்னொரு நாவு. அவருடைய வார்த்தை தான், அந்த நாவு பேசியது எனக்குள்ளே வந்தது. எனக்குள்ளே வந்த அந்த வார்த்தையை நான் பேசுவது, மற்றவர்களுக்குள்ளே போவது. இருபுறமும் கருக்குள்ள வார்த்தை. ஆசீர்வாதம் என்பது இப்படிதான் இருக்கும். ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணத, ஆண்டவர் எனக்கு அருளியத, ஆண்டவர் எனக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை நான் இன்னொருவருக்கு சொல்லும் போது, டபுள் நாவு, ரெட்டை நாக்குகள், ரெட்டை உதடுகள் அதை பேசி இருக்குது. முதல்ல பேசினது அவரு, அதே வார்த்தையை இரண்டாவது பேசினது நானு. அப்போ வார்த்தை மாறல, நாவு தான் மாறுது. அதே வார்த்தை அப்படியே பரிமாற்றம் செய்யப்படும் போது அதே ஆசீர்வாதம் இன்னொருவருக்கு பரிமாற்றம் செய்யப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியல அப்படின்னு நினைக்கிறேன். டைஸ்டோமா ரெட்டை நாவு, ரெட்டை வார்த்தை, இருபுறம் கருக்குள்ள வார்த்தை. ஆண்டவர் பேசின வாக்குத்தத்தத்தை எனக்குள்ள வச்சு நான் யாருக்காவது சொன்னா அந்த வாக்குத்தத்தம் ஜீவன் உள்ளது, மாறாது. அந்த ஆசீர்வாதம் ஜீவன் உள்ளது, மாறாது. அது அப்படியே கடந்து சொல்லக்கூடியது. கர்த்தர் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு. நீங்க உங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு, ஆண்டவர் என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு, ஆண்டவருடைய நாமத்துல சொல்றேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லும் பொழுது, உனக்கு சொன்ன அந்த வார்த்தை நீ உன் வாயால அதே வார்த்தையை நீ அறிக்கை செய்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது அதே ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்கு போய் சேருது. அப்போ இந்த வார்த்தை இருக்குது, சாவல, வாக்குத்தத்தம் சாகல, வாக்குத்தத்தம் மறையில, வாக்குத்தத்தம் புதைக்கப்படல. வாக்குத்தத்தத்தை வாங்கினவன் இறந்து போயிருக்கலாம், ஆனால் வார்த்தை இறக்கல. ஏன்னா வார்த்தையை சொன்னவர் இறக்கல. அப்போ யாக்கோபு ஆசீர்வதிச்சான். யாக்கோபு எளிமையானவன், ஒன்றும் இல்லை, வாழ்க்கையை சஞ்சலத்தோடு வாழ்ந்தவன், பரதேசியை போல இருந்தேன்னு சொல்றான். ஆனால் அவனிடத்தில் ஒன்றும் இல்லை. ஒரு பார்வோனை கூட ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை யாக்கோபு உள்ள வச்சிருந்தானே. அதுதான் உனக்கு கூட. இந்த உலகத்துல உலகத்தார் கண்களுக்கு நீ ஏழையா இருக்கலாம், எளிமையா இருக்கலாம்,
நிர்பந்தமான மனுஷியா இருக்கலாம், தாழ்ந்து இருக்கலாம், ஒன்றுமில்லாதவங்களா இருக்கலாம், குறை உள்ளவங்களா இருக்கலாம், மற்றவங்களோடு ஒப்பிட்டா உன்னுடைய நிலை கீழே இருக்கலாம். ஆனால் வாக்கு மாறாத ஒரு தேவன் உன்னோட கூட இருக்கிறதுனால, அந்த வாக்கு மாறாத தேவன் உன் மேல வாக்கு பண்ணி இருக்கிறதுனால, உனக்குள்ள இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் தங்கி இருக்குது, ஒரு வாக்குதத்தம் தங்கி இருக்குது. அதை நீ யாருக்கு சொன்னாலும் பலிக்கும். ஏன்னா அது உனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை. ஹல்லேலூயா. அதுதான் உனக்குள்ள இருக்குது, அதுதான் உனக்குள்ள இருக்குது. நீ யாரையும் ஆசீர்வதிக்க முடியும், நீ யாரையும் சபிக்க முடியும். ஆனா சபிப்பதற்கு தேவன் இடம் கொடுக்கல. நீ ஆசீர்வதிச்சா அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. இப்போ உனக்குள்ள இருக்கிற வார்த்தையின் வல்லமையின் மகிமையை பார்க்க முடியுது இல்லையா? இதுதான் யாக்கோபு செஞ்சாரு. உயர் பதவியில பார்வோன் இருந்தாலும் தனக்குள்ள இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தன் முற்பிதாவாகிய ஈசாக்கிடம், தன் முற்பிதாவாகிய ஆபிரகாமிடம் வாங்கினாரு. 8 முறை தேவனை தரிசிச்ச யாக்கோபு தேவனிடத்திலிருந்தும் வாங்கினாரு. அப்போ அந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமா பரிமாற்றம் பண்ணப்பட்டது. இதுதான் அந்த முதல் பகுதியில யாக்கோபு ஆசீர்வதிச்சதை பார்க்கிறோம். இந்த முதல் பகுதியில பாருங்க, பார்வோனை ஆசீர்வதிச்சார் அப்படின்னு சொல்லுது 8ஆம் வசனம். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதுமாயிருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான். பின்னும் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தினின்று புறப்பட்டு போனான். இத படிக்கிறப்ப என்ன யோசிப்போம்? யாக்கோபு வயசு 130, பார்வோன் கேள்வி கேட்டாரு. யாக்கோபு கிட்ட ஆசீர்வாதம் இருந்துச்சு, அதை அவர் சொல்லிட்டாரு. கேள்விக்கு பதில் சொல்றாரு. உன் வயது என்ன? என் வயது 130. நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் அப்படின்றார். பாருங்க, இந்த பரதேசின்ற வார்த்தை தமிழ் மொழியில ரியல் மீனிங்க புரிஞ்சுக்க முடியல. அதாவது நான் ஒரு யாத்ரீகன், அதான் சரியான பொருள். நான் ஒரு யாத்ரீகன், என் முற்பிதாக்கள் யாத்ரீகர்கள். கானான கொடுப்பேன்னு எங்கள் முற்பிதாவுக்கு என் தேவன் வாக்கு பண்ணாரு. ஆகையினால நான் ஒரு யாத்ரீகனை போல நான் நடந்தவன், நடக்கிறவன் அப்படின்றான். பரதேசினா ஒண்ணு இல்லாதவன், அப்படிதான் பொருள் நம்ம கற்பனைக்கு. ஆனா ரியல் பொருள் நான் ஒரு யாத்ரீகன். அதற்கு யாக்கோபு, நான் யாத்ரீகனாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமா இருக்குது. வாழ்க்கையில வயது ஆகன பிறகு சொல்ற வார்த்தைகள் இவைங்க. யாக்கோபு சொல்றதுன்னா எவ்வளவு சொல்லி இருக்கலாம். நான் தேவனை சந்திச்சேன், அவர் எனக்கு முன்னால் தோன்றினார், அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தார், அப்படியெல்லாம் சொல்லி இருக்கலாம். ஆனா அவர் அப்படி சொல்லல. அவர் சொல்றாரு, நான் ஒரு யாத்ரீகன். என் வாழ்க்கையில கொஞ்சம் தான். எங்க முற்பிதாக்களுடைய ஆயுசு காலம் பெருசு. எங்க அப்பாவுக்கு 180, எங்க தாத்தாவுக்கு 175. அவங்களோட நான் ஒப்பிட்டா எனக்கு வெறும் 130 தான். ஆனா அது ரொம்ப கொஞ்சம், ஆனா சஞ்சலம். இந்த வார்த்தைய யாக்கோபு யோபுவினிடத்திலிருந்து கடன் வாங்கினாரோ, அதை படிச்சு பேசினாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா யோபுவின் புத்தகம் 14:1 இதே போல வார்த்தை கையாளப்படுது. வேதாகமத்தில் முதல் புத்தகம் யோபுவின் புத்தகம். அவருடைய சரித்திரத்தில் வர பல செய்திகள் இன்னைக்கும் நம்ம அதை பயன்படுத்தக்கூடியதா இருக்குது. யோபு 14:1 வாசிப்போம்.
ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் ஆ, வாழ்நாள் குறுகினவனும் ம். சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். பாருங்க, சஞ்சலம் நிறைஞ்சவனா இருக்கிறானா. அப்போ வாழ்க்கையில அந்திய காலம் நெருங்க நெருங்க அவர்கள் மேல் வீட்டை நோக்கி பயணிக்கிற எண்ணம் கூடிக்கொண்டே போகும். உங்களுக்கு வயசு ஆக ஆக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஒரு வெறுப்பு வரும். இந்த பலவீனமான சரீரத்தை சுமக்கிறதுல ஒரு சலிப்பு வரும். இந்த குடும்ப வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு சலிப்பா தோணும். ஆனா இருதயம் இந்த சூழல்ல இருந்து தான் அந்த மேல் வீட்டினுடைய வாழ்க்கையை வாஞ்சிக்க அதிகமா துடிக்கும். வயசு ஆக 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 உங்கள் இருதயம் எப்பவுமே மேல் வீட்டை போய் சேர்றதையே வாஞ்சிக்கும். எப்ப நான் போவேன், எப்ப போகலாம் ஆண்டவரே, எப்ப என்ன கூப்பிட்டுப்பீங்க மேல அப்படின்னு தோணும். இது எல்லாருக்கும் வருகிற இயற்கையான எண்ணம். அதுவும் தேவ பிள்ளைகளுக்கும் வரலாம். அப்போ நீங்க வயசு கூடி கூடி போகும்போது, பூமியின் வாழ்க்கை சலிப்படையும் போது, மேல் வீட்டின் வாழ்க்கை விருப்பம் அதிகமா கூடும். அப்பவே உங்களுக்கு தெரியும், ஆண்டவர்கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறேன், என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, இன்னும் சில வருஷங்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது என்னை ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு தோணும். அப்போ உங்களுடைய அந்த பூமிக்குரிய வாழ்க்கை சலிக்க ஆரம்பிக்கிறப்ப, வயது முதிர்றப்ப, மேல் வீட்டின் மேல விருப்பம் வரப்ப உங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டியது அவசியம். திடீர்னு மரணம் வர்றதுக்கு முன்னாடியே உங்க இருதயம் அந்த மேல் வீட்டை விரும்பும், பரலோக வீட்டை விரும்பும். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவனை நேசிக்கிற எப்ப போய் பாப்பாண்டவரேன்னு அந்த விருப்பம் உள்ள வருதே, அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல அடையாளம். உங்களை அந்திய காலத்துக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவது. கிறிஸ்தவன் சாவுக்கு பயப்படாதவன், ஆனால் தேவனை சந்திப்பதற்காக துடிப்பவன். கிறிஸ்தவன் பூமிக்குரிய வாழ்க்கையை ஆசைப்படாதவன், அவன் மேல் வீட்டை வாஞ்சிப்பவன். ஆகவே அந்த எண்ணம் உங்களுக்கு வரும் பொழுது உங்கள் ஆயத்தங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ளணும். வயசு எவ்வளவுனா இருக்கலாம், இருதயம் என்ன சொல்லுது பாருங்க. வயசு ஆயிடுச்சு, ஆசீர்வாதத்தை கையில வச்சிருந்தாரு, அதை சொல்றதுக்கு தயங்கல. 2 முறை வருது ஆசீர்வதிச்சான்னு. எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியது உங்க வார்த்தைய மற்றவங்களை ஆசீர்வதிப்பது, உங்க ஜெபத்தினால ஆசீர்வதிப்பது, உங்க நல் மொழியினால எண்ணங்களால அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிப்பது. இது யாக்கோபு கற்றுக் கொடுக்கிற பாடம். நீங்க பொன்னையும் பொருளையும் பணத்தையும் கொடுப்பதற்கு முன்னால உங்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வீட்டாருக்கும் பிள்ளைங்களுக்கும் சொல்லுங்க, அது கடந்து போகும். ஓகே, பகுதி 2. எகிப்தியர் யோசேப்பிடத்தில் பஞ்சத்தில் வந்து உதவி கேட்டது. இந்த அதிகாரத்துல 2வது பகுதி இது. 13ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரைக்கும் ஒரு நீண்ட செய்தியை சொல்லுது. இப்போ யாக்கோபின் குடும்பம் கோசேன்ல குடியேறி விட்டது. அதுக்கப்புறம் எகிப்துல என்ன நடக்குது? நான் சொன்ன முதல்ல இந்த அதிகாரத்துக்குள்ள 17 வருஷங்கள் இருக்குதுன்னு. சம்பவங்களை வேகமா சொல்லிட்டு போகுது. எகிப்திய ஜனங்கள் வந்தாங்க, பஞ்சம் கொடியதா இருக்குது அப்படின்னு தொடங்குது. கவனியுங்கள் 13ஆம் வசனம். பஞ்சம் மிகவும் கொடியதா இருந்தது, தேசமெங்கும் ஆகாரம் கிடையாமற் போயிற்று. எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று. 13ஆம் வசனம் சொல்லுது, பஞ்சம் ரொம்ப கொடியதா இருந்துச்சு, தேசம் மெலிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா தேசத்துல வறட்சி அதிகம், கஷ்டம் அதிகமாயிட்டு. 14ஆம் வசனத்திலிருந்து செய்திகளை சொல்ல ஆரம்பிக்குது. கவனிப்போம். தேசத்தில் பஞ்சம் 7 வருஷம் இருந்தது. இதில் 2 வருஷம் பஞ்சம் யாக்கோபு எகிப்திற்கு வருவதற்கு முன் தொடங்கியது. வந்த பின் 5 வருடங்கள் பஞ்சம் இருந்தது. அது 45:6. இந்த 5 வருஷத்தில் ஒவ்வொரு வருடமும் நடந்ததை
இந்த பகுதி சொல்லுது. இங்கதான் கவனிக்கணும். இதை நீங்க சாதாரணமா படிச்சீங்கன்னா இந்த உள் ஆழம் விளங்காது. சாதாரணமா படிச்சுட்டா அப்படியே படிச்சுட்டு போயிடலாம். ஆனா இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வருஷம் போல நிகழ்ச்சிகள் நடக்குது. கவனிங்க, குறிப்பாக சொல்றேன். 14 யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவரிடத்தில் வாங்கி அதை பார்வோன் அரண்மனையிலே கொண்டு போய் சேர்த்தான். எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்த போது எகிப்தியர் எல்லோரும் யோசேப்பிடத்தில் வந்து, எங்களுக்கு ஆகாரம் தாரும், பணம் இல்லை, அதனால் நாங்கள் உமது சமூகத்தில் சாக வேண்டுமோ என்றார்கள். அதற்கு யோசேப்பு, உங்களிடத்தில் பணம் இல்லாமற் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள், அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன் என்றான். 17 அவர்கள் தங்கள் ஆடு மாடு முதலானவைகளை யோசேப்பினிடத்தில் கொண்டு வந்தார்கள். யோசேப்பு குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு அந்த வருஷம் அவர்களுடைய ஆடு மாடு முதலான எல்லாவற்றுக்கும் பதிலாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்தான். அந்த வருஷம் முடிந்த பின் மறு வருஷத்திலே அவர்கள் அவனிடத்தில் வந்து, பணமும் செலவழிந்து போயிற்று, எங்கள் ஆடு மாடு முதலானவைகளும் எங்கள் ஆண்டவனை சேர்ந்தது, எங்கள் சரீரமும் எங்கள் நிலமுமே ஒழிய எங்கள் ஆண்டவனுக்கு முன்பாக மீதியானது ஒன்றும் இல்லை, இது எங்கள் ஆண்டவனுக்கு தெரியாத காரியம் அல்ல, நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கி கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும், நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு ஆதீனமாயிருப்போம், நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் என்றார்கள். அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு நிலத்தின் நிலங்கள் யாவும் பார்வோனுக்காக கொண்டான். இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று. மேலும் அவன் எகிப்தின் ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரைக்கும் உள்ள ஜனங்களை அந்தந்த பட்டணங்களில் குடிமாறி போக பண்ணினான். ஆசாரியனுடைய நிலத்தை மாத்திரம் அவன் கொள்ளவில்லை. அது பார்வோனாலே ஆசாரியருக்கு மானியமாய் கொடுக்கப்பட்டிருந்ததினாலும் பார்வோன் அவர்களுக்கு கொடுத்த மானியத்தினாலே அவர்கள் ஜீவனம் பண்ணி வந்ததினாலும் அவர்கள் தங்கள் நிலங்களை விற்கவில்லை. இப்போ இந்த 7 வருஷத்துல 5 வருஷத்துல நடந்தது என்ன? முதல்ல எல்லாரும் பணத்தை கையில வச்சுட்டு வந்து தானியத்தை வாங்கினாங்க. தானியத்தை வாங்கினாங்க, சாப்பிட்டாங்க. இருந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமா செலவழிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பணம் இல்லை, யாருக்கிட்டையும் பணம் இல்லை. அப்ப எல்லாரும் போய் யோசேப்பு இடத்துல முறையிடுறாங்க. பணம் இருந்துச்சு, தானியம் வாங்கணும், இப்ப பணமும் இல்லை தானியமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சியில ஜனங்கள் போய் யோசேப்பினிடம் முறையிடும் போது அந்த முறையிடுதல் ரொம்ப பரிதாபமா இருக்குது. அப்போ யோசேப்பு அவர்களிடத்தில் பேசுவது ஏதோ கடினமா இருப்பது போல நமக்கு தோணும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரோ, ரொம்ப கடினமா பேசுறாரோ, ஜனங்க பணத்தை கேட்கிறாரு, நிலத்தை கேட்கிறாரு, ஆடு மாடை கேட்கிறாரு, இவர் யோசேப்பு மாறிட்டானோ அப்படின்னு இல்ல. யோசேப்பு எகிப்தின் தேசத்துக்காக வேலை செய்யறான். பார்வோனுக்கு இந்த மாதிரி ஆள் தான் வேணும். இவனை வேலையில வச்சுது தேசத்துக்கு நன்மையை கொண்டு வரணும். இவனை பொறுப்புல அமர்த்தியது காரணமே தேசம் நல்லா இருக்கணும், ராஜ்யம் நல்லா இருக்கணும், அத நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இவன்கிட்ட இருக்கிறதுனால இவன் பண்ணணும் அப்படின்ற கவர்மெண்ட் சீட்ல உட்காந்துக்கிட்டு அபிஷியலா பேசுற காரியங்கள் இது. யோசேப்பு பியூர்லி இப்ப அந்த கவர்மெண்ட் ஸ்தானாபதி அதிகாரி. ஆகையினால அவன் ராஜ்யத்துக்கு எது நன்மை அதான் யோசிப்பான். அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன, அதைத்தான் செய்யணும், அதைத்தான் இவன் செய்யறான். அவன் மாறிடல, ஜனங்களை பயமுறுத்தல, இரக்கம் இல்லாதவனா பேசல, கொடுமைப்படுத்தல, ஜனங்கள்த எல்லாத்தையும் சுரண்டல. 2வது வருது.
அதான் பிரச்சனை. மக்கள்ல மூணாவதா கடைசியா தள்ளப்படுறாங்க. அதனால தான் மக்கள் பிரச்சனை.